நெருக்கத்துல யார் துதிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில மகிமை பெருசா இருக்கும். முதலாவது சிறையின் அனுபவம் உங்களுக்கு இருக்கும்னா நல்லா ஏசப்பாவை துதிங்க. அது நீங்க துதிக்க துதிக்க, ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இந்த சிறை அப்படியே இன்னொரு இந்த அடிமைதானோ தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. பிசாசு என்ன பண்ணுவானா, நிறைய நெகட்டிவ்ஸ் கொடுப்பான். அவைகளின் மத்தியில் நல்லா பாடி, நல்லா கையை தட்டி பாடுங்க. நீங்க நல்லா கையை தட்டி பாடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். பிசாசு பாப்பா, என்ன இந்த பிள்ளை இவ்வளவு நல்லா பாடுது, நம்ம போட்ட கட்டு, நம்ம விதைச்ச விதை அருந்துடுச்சு போல இருக்கு. அவனுக்கு அந்த நினைப்பில நீங்க நான் திரும்ப நல்ல ஆவியில நிரம்பி நீங்க பாடும்பொழுது கர்த்தர் பெரிய விடுதலையை கொடுப்பார். அந்த துதியில ஒரு பெரிய வல்லம் இருக்குது. துதிக்கும் பொழுது ஒரு பெரிய ஜெயம் உண்டாகிறது. எரிகோ சுவர் எக்கால சத்தத்துல விழுந்ததாம். அந்த துதியின் ஜெபத்துல பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். முதலாவது சிறையின் அனுபவத்தில் இருக்கும் பொழுது நல்ல கர்த்தரை துதிங்க.